ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஈசிஆரில் இருக்கிற துபாய் கிச்சன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். துபாய் கிச்சன் நல்லாயிருக்கும் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி அவளை ஈசிஆரில் இருக்க துபாய் கிச்சன் தான் அழைச்சிட்டு போகிறேன். அப்படி போகிற வழி ப்ளஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour கிட்ட ஆகும். பட் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அதனால நான் ஈஸியாக போயிடலாம். அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ரொம்ப இன்றைக்கி எக்ஸைட்டடாக கிளம்பிகிட்ருக்கேன். நான் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே வேறு. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் போகிறது ப்ளஸ் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக துபாய் கிச்சன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற நீலாங்கரையில் தான் இருக்குது. அங்கே உள்ளவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. இங்கே உள்ளவங்க ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. போகலாமா? ஹெல்மெட் மாட்டிக்கிறியா இல்லை அங்கே போய் மாட்டிக்கிறியா? ஸோ கிளம்பிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. எப்படி அங்கே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2:30 ஆகுது. நாங்கள் இப்போ எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லேருந்து கிளம்புறோம். பிரியாணிக்காக இவ்வளோ தூரம் போகணுமான்னு இல்லை, நான் நிறையா டைம் சொல்லியிருந்தேன் சரணிக்கிட்ட, அங்கே பிரியாணி செம்மையாக இருக்கும். அவங்களே என்னை ஈசிஆர் கூட்டிகிட்டு போ ஈசிஆர் ரைட் போகணும்னு சொன்னான். சரி ஓகே வா, அப்போ பைக்லேயே போயிடலாம். இன்றைக்கி சண்டேவாக இருக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. அப்படியே போகிற வழியே கொஞ்சம் அப்படியே ட்ராவல் விளாகாகவும் மோட்டோ விளாகாகவும் நான் எடுக்கிறேன். ப்ளஸ் அங்கே போயிட்டு துபாய் கிச்சனில் போயிட்டு நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம் ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கங்கே விளாக் மட்டும் நான் மோட்டோ விளாக் மட்டும் அங்கங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கேமராவில் அப்புறம் சார்ஜ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீ துபாய் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரணி ரிவ்யூ பண்ணுவாள். ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக துபாய் கிச்சன் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், இதுதான் அந்த கேகே நகர் சிக்னல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயம்பேடுலேருந்து கேகே நகர் சிக்னல் வந்துட்டேன். ஸோ இந்த சிக்னலில் அப்படியே நம்ம தாண்டி போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த சைதாப்பேட்டை ஷார்ட்கட் ரோடு வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு திரும்புதா, இந்த ரோட்டை பிடிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் சைதாப்பேட்டை வந்துடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ரோட்டில் திரும்பிட்டு நீங்கள் ஈசிஆர் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப் அந்த ரூட் தான் காட்டும். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, நீ வேலைக்கு எப்படி போவ ரொம்ப நேரம் மூவி எனக்கு அந்த ரூட்டை காட்டுன்னு சொல்லுவாள். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இதில் இன்றைக்கி நாங்கள் மேக்ஸிமம் பைக்கில் வர்றதே இன்றைக்கி அதுக்காக தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா பைக்கில் வர்றதெல்லாம் நாங்கள் விளாக் எடுக்க வேணாம் அப்படின்னு தான் நினைச்சோம். வேணால் சார்ஜ் போயிடும் கேமராவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நான் விளாக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சைதாப்பேட்டை வந்துட்டோம். ஆப்போசிட்டில் தெரியறது தான் சைதாப்பேட்டை மெட்ரோ. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கிண்டி டு சைதாப்பேட்டை ரோடு மெயின் ரோடுக்கு. நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக போகிறதில்ல, அப்படியே யூட்டர்ன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைதாப்பேட்டை வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:45 தான் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ்லேயே கோயம்பேடுலேருந்து நம்ம சைதாப்பேட்டை வந்துட்டோம். அடுத்து நேரம் சைதாப்பேட்டையில் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக திருவண்ணாமலை போகிறோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம டைட்டில் பார்க் வந்துட்டோம். இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் OMR, நம்ம லெஃப்ட்டு தான் எடுக்க போகிறோம். நம்ம ஈஸியாக தான் போகிறோம். நம்ம ஃப்ரீ லெஃப்ட் எடுத்துக்கலாம். நம்ம திருவண்ணூர் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:55 தான் ஆகுது. கிட்டத்தட்ட இன்னும் 1/2 hour கூட ஆகலை நம்ம கோயம்பேட்டிலேருந்து கிளம்பி. இப்போது கரெக்டாக நாங்கள் நீலாங்கரை வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது துபாய் கிச்சன். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:10. நான் உங்ககிட்ட வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 2:30 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சம் டிராஃபிக் கம்மி தான். ஈசிஆரில் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது டிராஃபிக்கு. தளபதி வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு லெஃப்ட்டு திரும்பும். தளபதி வீட்டை பார்ப்போமா? ஸோ ஒரு லெஃப்ட்டு திரும்பும். அந்த லெஃப்ட்டில் திரும்பிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் பீச்சு, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தளபதி வீடு இருக்கும். இந்த சிக்னல் தாண்டி போயிட்டு அடுத்த யூட்டர்னில் திரும்பினா துபாய் கிச்சன். கரெக்டாக நீலாங்கரை வந்துட்டு இந்த சிக்னலில் யூட்டர்ன் பண்ணி வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு துபாய் கிச்சன் இருக்கும். தெரியுதா? இதுதான் துபாய் கிச்சன். என்னோடய ஃபேவரட் கடைன்னு சொல்லலாம். அதை
முடிஞ்சிருச்சு. சிக்கன் 65 பிரியாணி, கிரில் பார்த்தீங்க. ஸோ இது பேர் என்ன, ஃபிஷ் மஞ்சூரியன் கிரேவியா, ப்ளஸ் வந்து ப்ரான் பிரியாணி.